ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லோரும் தொடர்ந்து சந்தோஷமாகவே இருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, நான் வந்து இந்த யூடியூப்க்கு வந்து டோட்டலாக வந்து 9 மந்த்ஸ் ஆகுது. 9 மந்த்ஸ் அப்படின்னா முதல் சாங் வந்து வா கண்ணம்மா போட்டேன். வா கண்ணம்மா ஃப்ரம் ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து, தமிழ் படம் தான். ஹேஷம் அப்துல் வஹாப் இசாமிச்சு பாடின பாட்டு. நான் சும்மா ரேண்டமாக தான் போட்டேன். அப்படின்னா ரேண்டமாக போட்டேன்னா அப்போது கண்டிப்பாக ஒரு யூடியூபராக வரணுங்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது. யூடியூபர்னால் ஒரு மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி அந்தளவுக்கு பெரிய லெவலில் போகணுன்னு நிறைய ஆசை இருந்தது. தொடங்கி வந்து 9 மந்த்ஸ் ஆச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னான் முருகன் சொன்னால், கண்டிப்பாக யூடியூப்பில் பெரிய ஆளானா ஒரு 1 இயராவது நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அப்படின்னு சொன்னான். நானும் அதே மாதிரி பண்ணேன். 1 இயராக எந்த வேலைக்கும் போகலை. 1 இயராக எந்த வேலைக்கும் போகாமல் யூடியூபே கதி அப்படின்னு கிடந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு கிடச்சதுன்னா அந்த 356 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 356 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எனக்கு இப்போதைக்கு. ஸ்டாட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. 356 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது அதிகம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000ஆவது வந்திருக்கணும் இது ஒரு 9 மந்த்ஸில். என் ஃப்ரெண்ட் சொன்னால் 1 இயர் ஆகும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர 1 இயர் ஆகும் அப்படின்னு சொன்னான். அதன்படி பார்த்தா இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட 650 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் வந்து சேர்க்கணும். அது விட ஆரம்ப காலத்தில் எப்படின்னா, நான் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி இசை, அது வந்து இந்திய பாரம்பரிய இசை. அது பாரம்பரிய இசையை வந்து நான் ஒரு 6 வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பாடுறதுல தானே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தா மாதிரி கான்ஃபிடென்ஸ் வரும் கற்றுக்கிட்டதால. ஸோ அதனால் நானும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு பாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் பாடுவேன். ஸோ அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஹேஷம் அப்துல் வஹாப் பாடினேன். அப்புறம் வந்து என்ன விளையாடி என்ன விளையே. அப்புறம் இப்போ ரீசெண்டாக காதல் என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டமா. அதில் எனக்கு என்ன ஃபேவரட் சாங்கோ அதெல்லாம் நான் பாடிடுவேன். அது பாடி வியூஸ் வந்து மினிமம் ஒரு 1000ஆவது வருது. 1000 வியூஸாவது வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. படிப்படியாக ஃபஸ்ட்டு 100 வியூ வந்தது. அப்புறம் வந்து சில போக வீடியோஸில் 1000 வியூஸ் வந்தது. அப்புறம் 2000 வியூ வந்தது. அப்புறம் மாரி 2ல் வந்து ரவுடி பேபி பாட்டுக்கு வந்து 5000 வியூஸ் வந்துருக்கு. அப்புறம் ரீசெண்டாக ஓ வெண்ணிலா பாட்டு வந்து காதல் தேசம் படத்தில் வந்து அதுக்கு வந்து 10,000 வியூஸ் வந்திருக்கு. 10,000 வியூஸ்லாம் நான் நினச்சி கூட பாடுறதில்லை. என் வீடியோவுக்கு 10,000 வியூஸ் வரும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10,000 வியூஸ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் ஏறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு வெளில சொல்லிக்க முடியும். இல்லைனா நான் பாட்டுக்கு 350 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு எவ்வளோ நாளைக்கு ஓட்ட போகிறேன்னு தெரியல. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் யூடியூபராகவே வந்து சர்வே ஆகலாம். யூடியூபராகவே எந்த ஒரு ஜாபுக்கும் போகாமல், வேறு ஜாப்ஸ்க்கு ரிலே ஆகாமல். ஆனால் இப்போதைக்கு என்னால் அந்த முடிவை டோட்டலாக எடுக்க முடியல. ஏன்னா வந்து இன்னும் அந்த ப்ரூஃப் என்கிட்ட வரணும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபராவது வரணும். அப்போ மினிமம் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி நான் கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வீடியோ குவாலிட்டி எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. ட்ரைபாட் ஸ்டாண்டு இருக்குது. அதுவே வந்து இப்போது உடஞ்சிருச்சு. அதுக்கு நான் வந்து சேரையும் தலைகாணியும் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு.
அதில் இந்த குவாலிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் வந்து அது வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நான் பூர்த்தி பண்ண முடியும். நீங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முடிஞ்சாலும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக தான் ஒரு சேனலோட வேல்யூ அதிகமாகும். அதனால் நான் வந்து இது சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கறதுக்காக மாத்திரம் இந்த வீடியோவை நான் போட்டேன். நான் இந்த வீடியோ போட்ட காரணம்னா, நான் 9 மந்த்ஸாக என்னோடய யூடியூபராக எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 9 மந்த்ஸ் போக போக பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டுக்கு ஒரு 1 ஹவரில் 200 வியூஸ் வந்தாலே அப்பா நம்ம பாட்டுக்கு 200 வியூஸ், நம்ம பாடுறதையும் ஒரு 200 பேர் பார்த்துருக்காங்கடா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் என் வீடியோஸ்க்கு லைக்ஸும் அதிகம் வரமாட்டேங்குது. லைக்ஸ் ஏன் அதிகம் வரலன்னா, மேபி உங்களுக்கு குவாலிட்டி பிடிக்காமல் இருக்கலாம். நான் குவாலிட்டியை போக போக இம்ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுது. போக போக நான் ஒரு நல்ல யூடியூபராக வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக என் குலதெய்வம் நிறைவேற்றி வைப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காமிப்பாங்க, என்னை ஒரு பெரிய யூடியூபர் ஆக்குவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நான் ஒரு பாட்டு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாடுறேன். ப்ளஸ் வாய்ஸ் எல்லாம் நான் கல்ச்சர் பண்ணியிருக்கேன். கல்ச்சர்டு வாய்ஸ் தான் நான் ஏனோ தானோன்னு பாடலை. நான் வாய்ஸை கல்ச்சர் பண்ணிவிட்டு அதாவது வாய்ஸை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கல்ச்சரோடு தான் பாடுறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நான் ஒன்றும் எஃபர்ட்டே போடாமல் இல்லை, எஃபர்ட் முடிஞ்சவரைக்கும் போடுறேன். இன்னும் அதை எஃபர்ட் போடணுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் வீடியோ ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள், லைவ் போகலாம் ஒரு தடவை. நீங்கள் கேட்குற பாட்டை நான் பாடுவேன் ஆன் த ஸ்பாட்டு. வேணும்னா சொல்லுங்கள் ஃப்யூச்சரில். நன்றி. உங்களுக்கு இந்த அளவுக்கு 350 சப்ஸ்கிரைபர்ஸை நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது என் மன நிறைவுக்கு ஏற்ற மாதிரி நான் திங்ஸை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. 350 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் மனசுலேருந்து நன்றி சார். 356 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஆல் மை 356 சப்ஸ்கிரைபர்ஸ், பிக் தேங்க்யூ டு ஆல். அண்ட் மை ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சீக்கிரமாக சேர்ந்து இந்த சேனலை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். AJayVas07. நான் என் நேம் ஏன் அஜய்குமார் தேவர் அப்படின்னு வச்சேன்னா, எங்கள் கொள்ளு தாத்தா ஆதிகேசவலு தேவர். ஸோ அந்த பாரம்பரியத்தை அப்படியே திரும்ப கொண்டு வரணும் தான் நான் வச்சது. என் கொள்ளு தாத்தாவை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா என் மதர் டங் தெலுங்கு. ஸோ தெலுங்கு பீப்புளெலாம் சர்நேம் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பேசிஸில் நான் வச்சேன். சரி, ஓகே. எனிவேஸ், இப்போது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மியூசிக் எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள்.
உங்களுக்காக, எனக்காகவும், உங்களுக்காகவும் எப்பவுமே நான் பாட தயார். தேங்க் யூ.